Praise the Lord. கர்த்தர் நமக்காக அநேக விதமான தூதர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? வழிகளில் எல்லாம் காக்கும்படியாக நம்மை காக்கின்ற தூதர்களை அனுப்புகிறார். வியாகுலத்தில் தனித்து நிற்கிறவர்களுக்கு துணையாக ஏறுகிற இறங்குகிற தூதர்களை அனுப்புகிறார். அழிவிலிருந்து காக்கிறதற்காக தூதனை அனுப்புகிறார். இன்னும் வேகமான தூதர்களை தம்முடைய காரியங்களை செயல்படுத்துவதற்காக அனுப்புகிறார். பணிவிடை செய்கிற தூதர்கள் உண்டு. கடைசி காலத்தில் நீதிமான்களை பொல்லாதவர்களின் நடுவில் இருந்து பிரிக்கிற தூதர்கள் வருவார்கள். இப்படி அநேக தூதர்கள் இருந்தாலும் வேதத்தில் சங்கீதம் 78வது சங்கீதம் 49வது வசனத்தில் தீங்கு செய்யும் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே தீங்கு செய்யும் தூதர்களை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் என்றால், அந்த ஜனங்கள் எத்தனையோ அதிசயங்களை எத்தனையோ நன்மைகளை தேவனிடமிருந்து பெற்றவர்கள் தேவனுக்கு முதுகை காட்டினார்கள் என்று வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்ததான கட்டளைகளின்படி நடவாமலும் அவைகளை கை கொள்ளாமலும் போனார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களை செய்து தங்கள் இச்சைகளின்படி வாழ்ந்து அந்த இச்சைகளை குறித்து அவங்க ரிக்ரெட் பண்ண மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கதுன்னு பார்த்தோம்னா, கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளால் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எத்தனையோ அதிசயங்களை பார்த்த அவங்க தேவனை நம்பாம, தேவனை சார்ந்து இருக்காம, தேவனுக்கு உண்மையாக இருக்காம அவர்கள் இஷ்ட போக்கில வாழ்ந்ததினால தேவன் அவர்கள் நடுவிலே தீங்கு செய்யும் தூதர்களை அனுப்பினதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த தூதன் கர்த்தர் அனுப்ப வேண்டும் என்கிறதை அவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். தீங்கு செய்யும் தூதனா அல்லது வழிகளெல்லாம் காக்கும் தூதனா, நன்மை செய்கிற தூதனா என்று நம்முடைய கையில் அவர் கொடுத்திருக்கிறார். தீங்கு செய்யும் தூதன் யாருக்குமே விருப்பம் இருக்காது. நன்மை செய்யும் தூதன் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவர் செய்த நன்மையை இன்றைக்கும் மறக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்கிரேட்ஃபுல் பீப்புளா இருந்தாங்க. அவங்க நன்றி அறியாதவர்களாக இருந்தாங்க. நாம் கர்த்தர் நமக்கு செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை தினந்தோறும் நினைத்து அவருக்கு துதி பலிகளை செலுத்தி கர்த்தரிடமிருந்து பாதுகாப்பான தூதர்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக ஜீவிப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமென்.